20 பேருக்கு வாரியங்களை தருகிறேன் என்று பொய் வாக்குறுதியை கொடுத்து திரு விஜய் அவர்கள் அதிமுகவிலிருந்து ஒதுங்கி நின்ற அந்த குழுவிடம் பேசி பிறகு சட்ட சிக்கல் ஏற்பட்டுவிடும். 10 அமைச்சர்களை நான் தருகிறேன், 20 பேருக்கு வாரியங்களை தருகிறேன் என்று பொய் வாக்குறுதியை கொடுத்து திரு விஜய் அவர்கள் அதிமுகவிலிருந்து ஒதுங்கி நின்ற அந்த குழுவிடம் பேசி பிறகு சட்ட சிக்கல் ஏற்பட்டுவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக பின்னங்கால் பிடர அவர்கள் தங்களுடைய அரசியல் நகர்வுகளை அரசியல் நகர்வை பின்னோக்கி எடுத்து சென்றிருக்கிறார்கள். இதனுடைய விளைதான் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு ராஜினாமா செய்து கொண்டு வருகிறார்கள். விஜயபாஸ்கர், கரூரில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் 30 ஜூன் ராஜினாமா செய்கிறார். 29ஆம் தேதி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்கிறார். இதற்கு முன்பு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில், ஏன் இன்னும் சொல்லப்போனால் இந்திய அரசியல் உலகில் மிக நம்பிக்கைக்கு பாத்திரமான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் வைகோ அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். நான் முதல்வரை சந்தித்தேன், 27 ஜூன் அன்று சொல்லுகிறார், நான் முதல்வரை சந்தித்தேன், நாங்கள் இருவரும் தனியாக 1 மணி நேரம் பேசினோம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வென்ற அந்த 2 பேரை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், தேர்தல் வரும், நான் வந்து பிரச்சாரம் செய்து வெற்றி பெற செய்கிறேன் என்று முதல்வர் திரு விஜய் சொன்னதாக வைகோ அவர்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். இது என்ன குதிரை பேரம்? இதற்கு விலை போனது என்ன? எவ்வளவு பணம் கைமாறியது? இதையெல்லாம் தாவேகா கட்சியில் இருக்கிறவர்கள் மறந்துவிட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து குற்றம் சுமற்றுகிறார்கள். 29ஆம் தேதி தாவேகாவுடைய ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். காவல்துறையினுடைய செய்தி குறிப்பில் இந்த தொலைபேசி தொடர்புகள் எந்த தேதியில் ஏற்பட்டது என்பதை இதுநாள் வரை சொல்லவில்லை. ஆனால் 29ஆம் தேதி புகார் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த புகார் பெறுவதற்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த என்று சொல்லப்படுகிற அவருடைய நபர்களுடைய வீட்டுகளுக்கு சென்று ரைடு செய்ததாக சொல்லுகிறார்கள். புகார் வாங்குவதற்கு முன்பே எப்படி இவங்க ரைடு போகிறாங்க? எங்கேருந்து இவங்களுக்கு கிடைச்சது? 29ஆம் தேதி நீங்கள் புகார் வாங்கி உடனே ட்ரிபிள்கன் காவல் நிலையம் வந்து கைது செய்து என்று சொன்னால், திரு வைகோ அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கின்ற அந்த புகார் மனுவை இதுவரை லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் வைகோவை விசாரிக்கவில்லை? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த புகாரின் அடிப்படையில், வைகோ அவருடைய பேச்சின் அடிப்படையில் நம்பர் 1 குற்றவாளி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். ஏன் இதை இன்னும் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள்? இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சேற்றை வாரி வீசுவதற்காக, பூசுவதற்காக இது போன்ற நரேட்டிவ் அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாவேகா ஆட்சிக்கு வந்தது பொன்னான 50 நாட்கள். இன்றைக்கு கூட திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜயபாஸ்கர் இணைப்பு விழாவில் பேசியிருக்கிறார். இன்றோடு 54 நாட்கள் ஆகிறது ஆட்சி வந்து. 54 நாட்களில் என்ன நிர்வாகத்தை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்? இவர்களுடைய அமைச்சர் ஒரு பவுடரை பயன்படுத்திய குற்றச்சாட்டு அவர் மேல் இருக்கிறது. இதுநாள் வரை விஜய் வாய் திறக்கவில்லை. ஸ்ரீவைகுண்டமுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீது நேரடியாக விஜயனுடைய ரசிகையாக இருக்கக்கூடிய அந்த அம்மையார் குற்றம் சுமத்தி இருக்கிறார். அதை குறித்து இதுவரை விஜய் வாய் திறக்கவில்லை. ஏன் இன்றைக்கு போதை ஊசிகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இளம் பெண்களும் இளைஞர்களும் மரணமடைந்து வருகிறார்கள்? அதை பற்றி இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது, அதை பற்றி இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. அரிசியினுடைய விலை இன்றைக்கு ஏறி இருக்கிறது, அதை பற்றி இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. கஞ்சாக்களை வண்டியாக கடத்துகிறார்கள். தாவேகானுடைய நிர்வாகிகள் இந்த குற்ற செயல் ஈடுபட்டதாக ஆதாரப்பூர்வமாக ஊடகங்களில் வந்திருக்கிறது. இது குறித்து தாவேகா தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லை. இப்படி இவர்கள் நிர்வாகத்திறனற்ற ஆட்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவலங்களை எல்லாம் மூடி மறைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இத்தகைய பழிகளை, குற்றங்களை சுமத்துவது என்பது இவர்களெல்லாம் மக்களை குழப்பி இவர்களுடைய இன்எஃபிஷியன்சி, இவர்களுடைய இன்காம்பிடன்சி, ஆட்சி நிர்வாகமற்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சருக்கு இதெல்லாம் நடக்கிறதா என்பதை தெரியாத அளவிற்கு அவர் பதவி போதையில் இன்னும் தெளியவில்லையா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் நாகரிக அரசியலை கடைபிடிக்கிற காரணத்தினால்தான்
நாங்கள் எல்லாவற்றையும் பொறுமையாக அமைதியாக இருந்து பார்த்து வருகிறோம். ஆனால் கண்டென்ட்டுக்காகவும் ரீல்ஸுக்காகவும் சோஷியல் மீடியாவில் தினமும் இவர்கள் வைரலாக வேண்டும் என்பதற்காக வாய்க்கு வந்தவரை மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாள் இவர்கள் சினிமா தியேட்டரில் பிளாக் டிக்கெட் வித்திருக்கலாம். சினிமா தியேட்டரில் பிளாக் டிக்கெட் விற்றவங்க இவர்கள் இருந்திருக்கலாம். இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர்களாக வந்திருக்கிறார்கள். அதே பிளாக் டிக்கெட்டில் விற்றபோது என்ன நடவடிக்கை மேற்கொண்டார்களோ அதே போன்று மாண்புமிகு அமைச்சர்களாக இருக்கும்போது அவற்றை மேற்கொள்ளக்கூடாது. ஒரு அமைச்சர் பொறுப்பு என்பது ஆதாரத்தோடு பேச வேண்டும். நேற்று நிர்மல்குமார் அவர்கள் வாய்க்கிழிய பேசுகிறாரே, எங்களுடைய தலைவர் அரசியலிருந்து ஒதுங்க வேண்டும் என்று. ஒவ்வொரு கட்சியாக ஒதுங்கி வந்தவர் தான் நிர்மல்குமார். ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர் என்பனும் அரசியல் புனிதர் அல்ல. பாஜகவிலிருந்து, அதிமுகவிலிருந்து, அமமுகவிலிருந்து கடைசியாக இன்றைக்கு தஞ்சம் புகுந்து தாவேகாவில் வந்திருக்கிற திரு நிர்மல்குமார் அவர்களெல்லாம் எங்களுடைய தலைவரை பார்த்து ஒதுங்குங்கள் என்று சொல்வதற்கு துளியும் அருகதை இல்லை, தகுதியும் இல்லை. ஆட்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி நிர்வாகத்தை செய்து மக்களிடத்திலே திட்டங்களை கொடுத்து உங்களுடைய பேரை நிலைநாட்டுவதை விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீங்கள் குற்றம் சுமத்துவீர்களே ஆனால், இது போன்ற தவறான செய்திகளை பரப்புவீர்களே ஆனால், எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய திரைக்கதை வசனம் தான் எனக்கு ஞாபகத்திருக்கிறது. அரண்மனை நாயே அடக்குடா உன் வாயே என்கின்ற வசனம் தான் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது என்பதை நான் நிர்மல்குமார் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் பட்டியலிட்டிருக்கக்கூடிய தொகுத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாளிலிருந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக ராஜினாமா செய்வதற்கான காரணத்தை விளக்க வேண்டும். மேதகு ஆளுநர் 2-3 நாட்களுக்கு முன்பு ஸ்பீக்கரை கூப்பிட்டு கேட்டிருக்கிறார். ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார்கள்? நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லுகிறார்? சான்சலராக சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய பில்லை பற்றி பேசுகிறேன்றார். சான்சலராக சீஃப் மினிஸ்டர் தான் இருக்கணுன்ற பில்லை பற்றி விவாதிக்கிறதா இருந்தால் மினிஸ்டர் போகலாம் ரைட்டு, சீஃப் செக்ரட்டரி போகலாம் ரைட்டு, ஏன் ஸ்பீக்கர் போகிறார்? அது என்ன இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து புகார் வருகிறது, எதிர்க்கட்சிகளிலிருந்து புகார் வருகிறது, மக்களிடத்திலிருந்து புகார் வருகிறது. தினந்தோறும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதனுடைய நோக்கம் என்ன? இன்றைக்கு பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்த அண்ணன் சண்முகம் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தார். அதாவது இந்த ராஜினாமா செய்வதனுடைய பின்னணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் மீண்டும் தேர்தல் வரும் என்று சொன்னதுக்கான சூட்சமம் இதுதான் என்று அவருக்கு திணிக்கப்பட்ட கருத்தை அவர் சொல்லுகிறார். தாவேகாவால் திணிக்கப்பட்ட கருத்தை அண்ணன் பே சண்முகம் அவர் சொல்லுகிறார். ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறது என்பது இயற்கை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்வது இயற்கை என்பதையெல்லாம் ஒரு ஈஸியாக்குறாங்க, ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடனரி சர்க்கம்ஸ்டன்ஸில் தான் ராஜினாமா செய்வாங்க. ஆனால் தொடர்ந்து ஒரு மாதம் பூரா ஒவ்வொரு நாளாக டேட் வைஸாக பார்க்க போனால் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்கிறார் என்று சொன்னால் இது சாதாரணமான நிகழ்வாக கடந்து போக முடியாது. இது தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது விதிக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு தாக்குதல். விஜய் அரசாங்கத்திற்கு என்ன ஒரு டவுட் என்ன, இன்னைக்கு காங்கிரஸிலிருந்து வந்து ஆதரவு கொடுத்திருக்கக்கூடியவர்கள், விடுதலை சிறுத்தைகள் இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள், IUML மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் இந்த ஆதரவெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும் என்ற சந்தேகம் விஜய்க்கு இருக்கிறது. எனவே தனக்கு தேவையான பலத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒருவராக இவர்கள் ராஜினாமா செய்ய வைத்து தன்னுடைய தனிப்பட்ட பலத்தை மேற்கொள்வதற்காகத்தான் இத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்கிறார். நான் இன்னும் சொல்ல போனால் பிஜேபி வடிவமைத்து கொடுத்த ஸ்கிரீன் பிளேயை தான் இன்றைக்கு விஜய் செய்து கொண்டிருக்கிறார். பிஜேபியினுடைய ஒரு ட்ராப் இது. நீங்கள் காங்கிரஸுக்கு மினிஸ்ட்ரியில் பெர்த்து கொடுத்து காங்கிரஸை கூப்பிடுங்க, செக்குலர் பார்ட்டின்ற முகம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு ஒன்றாக நீங்கள் கூட்டிடுவாங்க. அதெல்லாம் முடித்த பிறகு அதிமுகவை சிதைச்ச பிறகு இவர்கள் ஒருவேளை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று பலம் படைத்து விட்டால் இவங்களெல்லாம் கழட்டி விட்டுட்டு விஜய் பிஜேபி பக்கம் நிற்பதற்காகத்தான், வெளிப்படையாக நிற்பதற்காகத்தான் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தமிழ்நாடு அரசாங்கத்தில் தீர்மானம் படித்தோம், எதிர்த்தோம். பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் 3 மாநிலங்கள் எதிர்த்து கடிதம் எழுதியிருக்கிறது. ஆனால் சத்தமில்லாமல் திரு விஜய் அவர்கள் 25 ஜூன் அன்று ஒரு அரசாணை போட்டு அதை நடைமுறைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக ஒரு பக்கம் பிஜேபி சொல்லுகிற கட்டளைக்கு அடிபணிவது, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் ஒரு செக்குலர் ஃபேஸை இவர் ப்ரொஜெக்ட் செய்வது, இது போன்ற அரசியல் நாடகத்தை நடத்தி வருகிற திரு தாவேக அரசாங்கம்
எக்ஸ்போஸ் ஆகிறது, நாட்டு மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் ஆகி வருகிறது. இன்றைக்கி இளம் தலைமுறைகள்லாம் வந்து ஏன் இந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போட்டது தப்பு, இவங்க தவறு செய்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு அமைச்சர் இவங்க பிதட்டுறாங்க, இதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அலையாக உருவாகி இடைத்தேர்தலில் இவங்க மண்ணை கவ்வக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமோ என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இது போன்ற சித்து விளையாட்டுகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம், ஒன்று, ஏன் கிண்டியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் திரு டிடிவி தினகரன் சார்பில் கொடுக்கப்பட்ட புகார் இன்னும் பதிவு செய்யப்படவில்லை? இந்த புகார் மட்டும் ஏன் அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் பதிவு செய்கிறீங்க? காவல்துறையை வைத்துக்கொண்டு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட். எந்த கவர்மெண்ட்டும் செய்யாத ஒரு துணிச்சல், எந்த கவர்மெண்ட்டும் மீறாத ஒரு மரபு, எந்த கவர்மெண்ட்டும் மீறாத ஒரு வரைமுறை இந்த அரசாங்கம் செய்கிறது. நாங்கள் இதன் மூலமாக நாங்கள் காவல்துறை தலைவருக்கு சொல்லிக்கொள்வது என்னவென்றால், யூ பிஹேவ் ஆஸ் எ போலீஸ் டிபார்ட்மெண்ட், நாட் ஆஸ் எ பொலிட்டிக்கல் பிரான்ச் ஆஃப் த டிவிகே. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன வரணும், என்ன நடந்து ஏது நடந்துன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு திரு ஏவா வேலு அவர்கள் வீட்டில் அதிகமான கருப்பு பணம் இருப்பதாக போலீஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இது போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டா இல்லை பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா? யார் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தாங்க? இது போன்ற ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் தரப்பிலிருந்து வருமே என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கு தயாராக இருப்போம் என்பதை நான் காவல்துறைக்கு இதன் மூலமாக எச்சரித்துக் கொள்கிறோம். ஏன்னா நேற்றைக்கு நீங்கள் கைது பண்ணீங்க 3 பேரை. அந்த 3 பேர் கைது பண்ணனுடைய ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறீங்க? இட் இஸ் டிஸ்க்ளோஸ்ட் தட் அந்த 2 பேர், திருநாவுக்கரசும் அந்த மற்றொருவரும், திரு செந்தில் பாலாஜியினுடைய தம்பியையும் செந்தில் பாலாஜியும் சந்தித்து